தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31 மற்றும் 32ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாய் இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். இந்த உவமையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தின் தொடக்கம் முதல் இதுவரைக்கும் உள்ள அதன் யாத்திரை குறித்து கூறுகிறார். எப்படியாக கடுகு விதையானது எல்லா விதைகளிலும் சிறிதாக இருக்கிறதோ அது போலவே சுவிசேஷத்தின் காரியம், சபையின் ஆரம்பம், பரலோக ராஜ்யத்தின் தொடக்கமும் சிறிதாகவே இருக்கிறது. ஆனால் கடந்த 2000 வருடங்களாக கிறிஸ்துவ சமுதாயத்தின் வளர்ச்சி மிகவும் அற்புதமான ரீதியில் உண்டாயிருக்கிறது. உலகத்தின் கிட்டத்தட்ட எல்லா மூலையிலும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது சபையானது தன்னுடைய கர்த்தரும் இரட்சகரும் ராஜாவுமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக ஆவலோடு காத்திருக்கிறது. மேலும் அவருடைய சிருஷ்டியும் அப்படியாகவே காத்திருக்கிறது. யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் வைத்து அவரை தங்களுடைய வாழ்க்கையின் கர்த்தரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறார்கள். மேலும் ஆண்டவருடைய சபையில் சேர்க்கப்படுகிறார்கள். எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்பி வருவாரோ அப்பொழுது அவர்கள் அவரோடு கூட என்றென்றைக்குமாக எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய எதிர்காலமும் அவ்வண்ணமாகவே இருக்க வேண்டும் என்பது ஆண்டவரிடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது.